கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தில் 6ஆம் வாரத்திலே இன்று நாங்கள் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்றோம் தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 6 தொடங்கி 13 முடிய மற்றும் 20 தொடங்கி 22 முடிய இந்த தொடக்க நூல் பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்றோம். நோவானுடைய கால பகுதியிலே இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக நோவா மற்றும் நோவனுடைய குடும்பத்தார் மாத்திரமே ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கின்றார். ஏன் இவ்வாறு அவர் செய்தார்? அன்பார்ந்தவர்களே, நோவா இறைவனுக்கு ஏற்ப வாழ்வு வாழ்ந்த காரணத்திற்காக மாத்திரமே அவர் அந்த குடும்பத்தை மாத்திரம் அவர் பாதுகாக்கின்றார். இறைவன் படைத்த இந்த உலகத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் நானும் அவர் கொடுத்த அந்த ஒளியினை நாங்கள் சரியான முறையில் பாவிக்காமல் உபயோகிக்காமல் இன்னும் இருளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதனை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே மாற்கு எழுதிய நற்செய்தி வாசகம் 8ஆம் அதிகாரம் 22 தொடக்கம் 26 வரை திருவசனங்களிலே காணப்படுகின்றது போல பார்வையற்ற ஒரு மனிதனை இயேசுவிடம் வந்து அவருக்கு பார்வை கொடுக்கும் என்று கேட்கின்ற பொழுது அவரை மக்களிடமிருந்து வேறாக கூட்டி சென்று அந்த பார்வையை பார்க்கக்கூடிய அந்த வரப்பிரசாதனையை அந்த நபருக்கு கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவர் சரீரம் ரீதியாக அவர் பார்வை அற்ற இருந்தாலும் அவருடைய ஆன்மீக ரீதியாக இறைவனை நாடி செல்லக்கூடியவர்களாக, இறைவனை பார்த்து கெஞ்சக்கூடியவராக, மன்றாடக்கூடியவராக இருந்திருக்கின்றார். நீங்களும் நானும் அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய கண்கள் நன்றாக தெரிகின்றது, மற்றவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் உள்ளார்ந்த ரீதியாக, ஆன்ம ரீதியாக நாங்கள் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அந்த இருளிலே நாங்கள் இன்னும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை நாங்கள் காண்பது? இன்னும் இறைவன் சொல்கிறார், நான் மனிதனை படைத்ததை இட்டு நான் மிகவும் துக்கப்படுகிறேன் என்று. ஏன்? நாங்கள் இன்னும் அந்த இருளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே. அன்பார்ந்தவர்களே, அவர் இருளை படைத்து இருள் என்றும் ஒளிக்கு ஒளி என்றும் பெயரிட்டு ஒளியில் மனிதன் வாழ வேண்டும் என்று எங்களை அழைத்த போது நாங்கள் இருளிலே நாங்கள் தெரியும் நித்திரை கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று. ஏன்? நாங்கள் இருளிலே இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு என்ன நடைபெறுகின்றது எங்களுக்கு புரியாத ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த ஒளியினை காண்பதற்காக இறைவன் எங்களை படைத்த போது நாங்கள் உள்ளார்ந்த ரீதியாக பார்வையற்றோர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை இட்டு நான் மிகவும் துக்கப்படுகிறேன் என்று. அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, அவருடைய வரப்பிரசாதத்தை வேண்டி இந்த நபர் இறைவனிடம் சென்று பார்வையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் என்னோட ஆன்மீக ரீதியாக பார்வையை பெற்றுக்கொண்டு அவரின் ஒளியை பெற்றுக்கொண்ட கூடிய மக்களாக எங்களை மாற்றி அல்ல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம்.